நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த வழக்கு தொடர்பாக சிபிஐ விரைவில் விசாரணையை துவங்க இருப்பதாக அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரபாகரன். அவரிடம் பேசலாம். வணக்கம் பிரபாகரன், விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம் மேடம். கரூர் பிரச்சார கூட்ட நெரிசலில் வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றம் சிபிஐக்கு உத்தரவிட்ட நிலையில் ஐபிஎஸ் பிரவீன்குமார் தலைமையில் குழுவினர் கரூர் வந்துள்ளனர். விரைவில் விசாரணை தொடங்கலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. கரூர் வேலுச்சாமிபுரம் பகுதியில் கடந்த 27ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்த பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 நபர்கள் உயிரிழந்துள்ளனர். தமிழக அரசு சார்பில் இது தொடர்பாக வழக்கு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான ஒரு நபர் விசாரணை ஆணையத்திற்கு உத்தரவிடப்பட்டது. அதைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றம் சிறப்பு புலனாய்வு குழுவை உத்தரவிட்டது. அந்த குழுவானது தொடர்ந்து விசாரணை நடத்தி வந்தது. சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையை தடை செய்ய வேண்டும் என்று சிபிஐ அமைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டன. அந்த வழக்கின் விசாரித்த உச்சநீதிமன்றம் கடந்த 13ஆம் தேதி சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது. கரூர் வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் ஐபிஎஸ் அதிகாரி பிரவீன்குமார் விசாரணை நடத்த கரூர் வந்துள்ளார். கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே அமைந்துள்ள பொதுப்பணித்துறை சொந்தமான சுற்றுலா மாளிகையில் சிபிஐ அதிகாரிகள் தங்கியுள்ளனர். பிரவீன்குமார் ஐபிஎஸ் தலைமையில் ஏடிஎஸ்பி முகேஷ்குமார் மற்றும் டிஎஸ்பி ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட அதிகாரிகள் உள்ள குழுவினர் கரூர் வந்துள்ளனர். கரூர் வந்துள்ள சிபிஐ அதிகாரியிடம் எஸ்ஐடி வசம் உள்ள ஆவணங்கள் ஒப்படைக்கப்பட்டு இன்றோ அல்லது நாளையோ விசாரணை துவங்கலாம் என கூறப்படுகிறது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.